வெல்கம் டு டிஜே எஜுகேஷன் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிஎன் 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 சாப்டர் 3 அல்ஜிப்ரா பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸசைஸ் 3.1ல எல்லாரும் பேஜ் நம்பர் 62 எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம 5th சம் எக்ஸ்பேண்ட் த ஃபாலோயிங் ஸ்கொயர்ஸ் யூசிங் சூட்டபிள் ஐடென்டிட்டிஸ் அப்படின்னு கொடுத்துட்டு, ஓகேவா? ஸோ a plus b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். இது வந்து நம்ம ஆல்ரெடி தெரியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சம்ம பாருங்க, 2x plus 5 ஹோல் ஸ்கொயர். ஸோ நான் ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கேன், ஆல்ரெடி நோன் அப்படின்னு சொல்லிட்டு a plus b ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இந்த 2x plus 5 ஹோல் ஸ்கொயரை இதோட நீங்கள் கம்பேர் பண்ணுங்க, a plus b ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ அப்போ a இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? 2x இருக்கு. அப்போ கம்பேர்னு எழுதிட்டு a ஈக்குவல் டு 2x. b இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? 5 இருக்கு. அப்போ b ஈக்குவல் டு 5. ஸோ நம்ம எழுதியாச்சு கிவன் வேல்யூவை. இப்போ இந்த ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். ஓகேவா? ஸோ ஈக்குவல் டு போட்டாச்சு. ஏக்கு பேர் என்ன போட்டிருக்கோம்? 2x. அப்போ 2x ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இது வேற, இது வந்து வேற. சரிங்களா? 2x ஸ்கொயர் தனி, 2x ஹோல் ஸ்கொயர் தனி. நம்ம எழுத வேண்டியது இதுதான், 2x ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? எழுதியாச்சு. ப்ளஸ் 2ab. அப்போ 2க்கு பதிலாக 2 எழுதியாச்சு. ஏக்கு பதிலாக இங்கே நம்ம என்ன எழுதிருக்கோம்? 2x. ஸோ 2x. பிக்கு பதிலாக என்ன எழுதிருக்கோம்? 5. ஸோ இன்ட்டு 5 ப்ராக்கெட் போட்டுக்கலாம், இல்லைன்னா மல்டிப்ளை கூட நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? ப்ளஸ் 5. இங்கே b தானே இருக்குது, பிக்கு பதிலாக என்ன இருக்குது? 5. ஸோ 5 ஸ்கொயர். அப்போ இந்த ப்ராக்கெட்டை வந்து உடச்சிடணும். உடச்சிருந்தா இருந்தால் வெளியில் நம்ம எடுக்கணும். அப்போ 2 ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு இங்கே பாருங்கள் நம்பர் 2 இருக்கா, இங்கே 5 இருக்கா. அப்போ 2 5s are 10 மல்டிப்ளை 2x. ஓகேவா? ப்ளஸ் 5 ஸ்கொயர்னா என்னது? 5 இன்ட்டு 5. அப்போ 25. ஓகேவா? ஸோ இப்போ கடைசி ஸ்டெப்பு நம்ம எழுத போகிறோம். அப்போ 2 ஸ்கொயர் வந்துட்டு என்ன வரும்? 4. x ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே இருக்கு பாருங்க 2, இது வந்து 10. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் 20x ப்ளஸ் 25. ஸோ இதுதான் வந்துட்டு ஆன்சர். ஒன்றும் இல்லை, இந்த நம்ம கொடுத்துருக்கிற சம்மை கம்பேர் பண்ணுங்க, எந்த ஃபார்முலா இதுக்கு சூட் ஆகும் அப்படின்னு சொல்லி. ஸோ a plus b ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்முலாவில் இது இருக்கா. அப்போ a plus b ஹோல் ஸ்கொயர் நம்ம ஆல்ரெடி தெரியும், a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதுலாம் என்னது? a b கண்டுபிடிச்சோம்னா இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஸோ அப்போ a இங்கே கம்பேர் பண்ணோம்னா 2x இருக்கு, ப்ளஸ் b இங்கே கம்பேர் பண்ணிங்கன்னா 5 இருக்கு. ஸோ அதை அப்படியே இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இப்போ ரோமன் லெட்டர் 2 பாருங்க, b மைனஸ் 7 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இது வந்து எந்த ஃபார்முலாவோட கம்பேர் பண்ணி பாருங்க? a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ ஒரு வேரியபிள் இங்கே ஒரு வேரியபிள் இருக்கு, மைனஸ் பிக்கு பதிலாக ஒரு நம்பர் இருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் ஃபார்முலா. ஆல்ரெடி நமக்கு தெரியும் a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் என்னது? a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஓகேவா? ஸோ கம்பேர் பண்ணுங்க, இந்த a மைனஸ் b ஹோல் ஸ்கொயரோட நமக்கு கொடுத்துருக்கிற நம்பர் b மைனஸ் 7. அப்போ கம்பேர் பண்ண என்ன வரும்? a இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? b இருக்கு. இங்கே b இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? 7 இருக்கு. ஸோ அப்படியே நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போ a ஸ்கொயர் தானே, அப்போ a இருக்க வேண்டிய இடத்துல என்ன போட்டிருக்கோம்? b ஸ்கொயர் மைனஸ் 2 எழுதியாச்சு. a இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? b. ஸோ அப்போ b நம்ம எழுதியாச்சு. b இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? இங்கே 7. ஸோ ப்ராக்கெட்டில் 7 ப்ளஸ் b ஸ்கொயர் தானே, அப்போ 7 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? அப்போ b ஸ்கொயர் அப்படியே எழுதிருங்க, மைனஸ் இங்கே பாருங்க இது ரெண்டு மட்டும்தான் நம்பர். அப்போ 2 7s are 14. இந்த b அப்படியே எழுதுங்க, ப்ளஸ் 7 7s are 49. ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு ஆன்சர். இப்போ ரோமன் லெட்டர் 3 பாருங்க, mn ப்ளஸ் 3p ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை நம்ம எந்த ஃபார்முலாவில் கம்பேர் பண்ணால் கரெக்டாக இருக்கும்? இது வந்து a ப்ளஸ் b அந்த ஃபார்மெட்டில் தான் இருக்குது ஹோல் ஸ்கொயர். ஸோ ஆல்ரெடி நோன் நமக்கு தெரியும், a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஓகேவா? ஸோ கம்பேர் பண்ணுவோம், எதுக்கு? mn ப்ளஸ் 3p ஹோல் ஸ்கொயர் இருக்கும், a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் இருக்கும். அப்போ a இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது? mn இருக்கா. ஸோ a ஈக்குவல் டு mn.
b இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு 3p இருக்கு. அப்ப b = 3p. அப்ப இத அப்படியே இந்த ஃபார்முலா ஈக்குவலுக்கு ரைட் சைடுல இருக்கிற ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப a க்கு பதிலா நம்ம என்ன போட்டுருக்கோம் mn போட்டுருக்கோமா. சோ mn ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 2 * ab. ab இங்க என்ன இருக்கு a வந்துட்டு mn. சோ அத ஒரு பிராக்கெட்ல போட்டுக்கங்க. b வந்துட்டு இங்க 3p இருக்கு. சோ அதையும் தனியா ஒரு பிராக்கெட்ல போட்டுக்கங்க. ஓகேவா. பிளஸ் b² தானே. b க்கு பதிலா என்ன இருக்கு 3p. அப்ப 3p ஹோல் ஸ்கொயர். அப்ப இந்த பிராக்கெட்ல இருந்து நம்ம வெளியில எடுக்கணும்னா இந்த ஸ்கொயரை உள்ள கொண்டு வாங்க. m² n² பிளஸ் இங்க பாருங்க நம்பர்ஸ் எதெல்லாம் இருக்கோ அதை மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 2வும் 3யும் இருக்கு. அப்ப 2 3s are 6. ரிமைனிங் அந்த வேரியபிள்ஸ் எல்லாம் அப்படியே எழுதுங்க. mnp பிளஸ் இந்த ஸ்கொயரை வந்து உள்ள கொண்டு வாங்க. அப்ப பிராக்கெட் உடைஞ்சிரும். அப்ப 3² * p². ஓகேவா. சோ இப்போ நம்ம மறுபடியும் சிம்பிளிஃபை பண்றதா அதை அப்படியே எழுதுங்க. m² n² பிளஸ் 6 * m * n * p. அப்படிதான் நம்ம சொல்லணும். ஓகேவா. பிளஸ் 3² எவ்வளவு 9b². ஓகேவா. சோ இதுதான் வந்து இந்த நம்ம ஃபார்முலாவை வச்சு அப்ளை பண்றதுல இந்த சம். இப்போ fourth ரோமன் லெட்டர் பாருங்க. x மைனஸ் பிராக்கெட்ல xy z -1 ஹோல் ஸ்கொயர். சோ இது நம்ம பார்க்கிறதுக்கு எப்படி இருக்குன்னா a - b ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்முலா இருக்கா. சோ நம்ம ஆல்ரெடி நோன் என்னது ஃபார்முலா a - b ஹோல் ஸ்கொயர் = a² - 2ab + b². ஓகேவா. சோ ஈக்குவல் டு ரைட் சைடு பாருங்க. a இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு xy z இருக்கா. சோ கம்பேர் பண்றோம். அப்ப a இருக்க வேண்டிய இடத்துல xy z இருக்கு. b இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு நமக்கு 1 இருக்கு. சோ b = 1. அப்ப ஈக்குவல் டு ரைட் சைடுல இருக்கிற ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. அப்ப a க்கு பதிலா xy z ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 a க்கு பதிலா என்ன போடணும் பிராக்கெட்ல xy z போட்டாச்சா இன்டு b க்கு பதிலா 1 பிளஸ் 1 ஸ்கொயர். சோ பிராக்கெட்டை நம்ம எடுக்கணும்னா என்ன செய்யணும் இந்த ஸ்கொயரை உள்ள கொண்டு வாங்க. சோ x² y² z² மைனஸ் 2 * xy z. இந்த 1 நம்ம ஏதாவது மல்டிப்ளை பண்ணாலும் அதே நம்பர் தான் வரும். ஓகேவா. சோ 2 * 1 2 தான் வரும். சோ அதனால டைரக்டாவே போட்டுட்டேன். xy z பிளஸ் 1² அப்படினா 1 * 1 அப்ப 1 தான் வரும். சோ நமக்கு ஆன்சர் வந்து இதுதான். இப்போ 6th சம் பாருங்க. using the identity a plus b into a minus b equal to a² - b². find the following product அப்படின்னு சொல்லிட்டு ரோமன் லெட்டர் 4 சம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் given எழுதலாம். given என்னது a plus b into a minus b equal to a² - b². இது வந்து டிஃபால்ட்டா இருக்கிற ஃபார்முலா. ஓகேவா. ஸோ நமக்கு ரோமன் லெட்டர் 1 பாருங்க. p plus 2 multiply p minus 2 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கம்பேர் பண்ணணும். அப்போ a plus b into a minus b இந்த ஃபார்மேட்ல இருக்கா. ஸோ இப்போ a க்கு பதிலாக நம்ம p. அப்போ கம்பேர்னு சொல்லிட்டு a = p. இங்கே பாருங்க b இருக்க வேண்டிய இடத்துல 2 இருக்கு. ஸோ b = 2. அப்போ ஃபார்முலா ஈக்குவல் டு ரைட் சைடு பாருங்க a² - b². அப்போ a க்கு பதிலாக என்ன இருக்கு p. அப்போ p² மைனஸ் b க்கு பதிலாக என்ன இருக்கு இங்க 2 இருக்கு. ஸோ 2². அப்ப இப்படியே ஆன்சர் நம்ம வச்சுக்கலாம். இல்ல இன்னும் சிம்பிளிஃபை பண்ணனும் அப்படி நினைச்சா p² - 4 அப்படி எழுதிக்கலாம். ஓகேவா. சோ இப்போ அடுத்து ரோமன் லெட்டர் 2 பாருங்க. 1 + 3b multiply 3b - 1 இருக்கா. சோ இது வந்து பாருங்க ஆர்டர் கொஞ்சம் மாத்தி இருக்கு. அப்ப நம்ம a plus b into a minus b இந்த ஃபார்முலா எழுதணும். அப்ப இத நம்ம திருப்பி எழுதினாலே சரியா வந்துரும். அப்ப 3b plus 1 multiply 3b minus 1. சோ இப்போ பாருங்க இந்த ஃபார்மட்ல வந்துருச்சு. ஓகேவா. சோ நம்ம கம்பேர் என்ன பண்ணனும் அப்படினா a இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு 3b இருக்கு. அப்ப a = 3b ஃபர்ஸ்ட் எழுதிக்கங்க. அதுக்கு அடுத்து b இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு 1 இருக்கு. அப்ப b = 1 அதை நம்ம எழுதியாச்சு. இப்போ நம்ம நேரா ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். எது ஈக்குவல்க்கு ரைட் சைடுல இருக்கிற அந்த இதோட a² - b². அப்ப a க்கு பதிலா என்னது 3b ஹோல் ஸ்கொயர் மைனஸ் b க்கு பதிலா என்ன இருக்கு இங்க நம்ம கொடுத்திருக்கோம் 1. சோ 1². அப்ப பிராக்கெட் நம்ம உடைக்கணும்னா என்ன செய்யணும் ஸ்கொயரை உள்ள கொண்டு வரணும். அப்ப 3² * b² மைனஸ் 1. அப்ப 3² என்னது 3 * 3 தானே. அப்ப 9. b² நம்ம எதுவும் பண்ண முடியாது. b² மைனஸ் 1² வந்து நம்ம 1 எழுதிக்கலாம். ஓகேவா. இப்போ ரோமன் லெட்டர் 3 பாருங்க.
4 minus mn multiply mn plus 4. ஸோ ஆர்டர் கொஞ்சம் மாறி இருக்கு. ஸோ நம்ம அதை அரேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? ஸோ 4 minus mn இது வந்து a minus b ஃபார்மேட்ல இருக்கா? அப்போ a plus b என்ன செய்யணும்? a வந்து இங்க என்னது 4 தானே. அப்போ அப்படியே இங்க திருப்பி எழுதுங்க. ஓகேவா? 4 plus mn. ஓகேவா? ஸோ இப்போ கரெக்டாக வந்துச்சா? a plus b into a minus b. அப்போ ஈக்குவல் டு ரைட் சைடு என்ன இருக்கு? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் தானே. அப்போ கம்பேர் பண்ணுங்க. a இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? 4 இருக்கு. b இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? mn இருக்கு. அப்போ அப்படியே டைரக்டா போய் ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்போ a க்கு பதிலா என்னது? 4 ஸ்கொயர் மைனஸ் b க்கு பதிலா என்ன இருக்கு? mn. ரெண்டு வேரியபிள் இருக்கு. ஸோ ஒரே பிராக்கெட்ல mn ஹோல் ஸ்கொயர்னு எழுதணும். ஓகேவா? ஸோ 4 ஸ்கொயர் என்னது? 4 into 4 அப்போ 16 மைனஸ் இந்த ஸ்கொயரை வந்து ரெண்டுக்குமே நம்ம போடணும். ஏன்னா பிராக்கெட்டை உடைக்கணும் அப்படிங்கிறனால m ஸ்கொயர் இன்ட்டு n ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இதோட நம்ம நிப்பாட்டினாலே போதுமானது. இப்போ ரோமன் லெட்டர் 4 பாருங்க. 6x plus 7y இன்ட்டு 6x minus 7y. ஸோ இது பார்க்கறதுக்கு அப்படியே நம்ம கிவன்ல கொடுத்துருக்க மாதிரி இருக்கா? a plus b இன்ட்டு a minus b. அப்போ கம்பேர் பண்ணுங்க. அப்போ a இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? 6x இருக்கு. b இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? 7y இருக்கு. அப்போ ஈக்குவல் டு ரைட் சைடில் இருக்கிற ஃபார்முலா என்னது? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ஓகேவா? அப்போ a க்கு பதிலா என்ன இருக்கு? 6x இருக்கு. அப்போ 6x ஹோல் ஸ்கொயர் சேர்த்து போடணும். ஓகேவா? ரெண்டுக்குமே சேர்த்து ஸ்கொயர் போடணும். மைனஸ் இந்த மைனஸ் அப்படியே போட்டாச்சு. அப்புறம் பிராக்கெட் ஓபன் பண்ணுங்க. 7y இருக்கு. ஒரு நம்பர் இருக்கு, வேரியபிள் இருக்கு. அதனால அதுக்கும் ஒரு ஹோல் ஸ்கொயர் நம்ம போட்டுறோம். போட்டுட்டு இப்போ பிராக்கெட்டை நம்ம உடைக்கிறதா என்ன செய்யணும்? இந்த ஸ்கொயரை உள்ள கொண்டு வரணுமா? அப்போ 6 ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அப்படியே போட்டுருங்க. 7 ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயர். அப்போ 6 ஸ்கொயர் என்ன வரும்? 6 இன்ட்டு 6 அப்போ 36 எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே கொண்டு வந்துருங்க. மைனஸ் 7 ஸ்கொயர் என்ன வரும்? 49. அதாவது 7 இன்ட்டு 7 49 ஒய் ஸ்கொயர் அப்படியே எழுதிருங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம வந்து எந்த ஒரு கஷ்டமும் பட தேவையில்ல. கொடுத்துருக்கிற கிவன் வேல்யூ அப்படியே நமக்கு என்ன சம்மு கொடுத்துருவாங்களோ அதை கம்பேர் பண்ணோம்னாலே அந்த ஈக்குவல் டு ரைட் சைடில் இருக்கிற அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம், ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இதோட அவ்வளோதான். கண்டினியூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.